அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. மத்தவங்க பேசினாதான் நம்ம காதுல விழும். ஆனா நாம நினைச்சாலே நம்ம காதுல விழும். ஆமா. நம்ம ஏதோ ஒண்ணு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் நமக்கு கேட்டே இருக்கும். ஆனா, நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம நெனைக்கிற நம்ம மனசு பேசுற சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணிட்டு, மத்தவங்க பேசுறது வெளியில இருந்து வர கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கறதால தான், நெறைய விஷயங்கள்ல நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணாமயே, நம்மளோட திறன் தெரியாமயே இருந்துடுறோம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும். யூடியூப்ல போயிட்டு தாஜ்மஹால் வீடியோஸ் ஏதாவது பாருங்களேன். அது கீழ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற தாஜ்மஹாலுக்கே கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, "ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். இது என்ன வெறும் பளிங்கு கல்லு தான். டூம் செட்டப் தான் இருக்கு. அவ்வளவு ஒண்ணும் பெருசா இல்ல." அப்படின்ற மாரி ஒரு சில கமெண்ட்ஸும் இருக்கும். அதனால விமர்சனம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் உண்டு. நாம அத எப்படி எடுத்துக்கிறோமா, இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப ஜென்ரலா எப்போ ஒருத்தர பாராட்டுவாங்கன்னா, அவங்க நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னும்போது, ஓகே ஒரு பாசிட்டிவ் இதுல இருக்கும்போது பாராட்டுவாங்க. அதே அந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அந்த எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த விஷயத்த திட்டி தான் பேசுவாங்க. அதனால நம்ம பேசுற சவுண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்ல. ஒரு விஷயம் சொல்லும்போது, "இது ஓகே. இத நீ செய்யலாம். உனக்கு முடியும்." அப்படின்னு கேட்கும்போது, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நானே என்ன பாராட்டல, நானே என்ன கௌரவப்படுத்திக்கல, நானே என்னோட பேச்ச கேட்காம அவாய்ட் பண்ணனா, அப்புறம் வேற யாரு என்னோட பேச்ச கேட்பா? இப்ப இந்த இமேஜ்ல எத்தன கிரீன் கலர் கார் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். பாத்துட்டீங்களா? ஓகே. இப்ப அதுல எத்தன ரெட் கலர் கார் இருந்தது? கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா, நான் கிரீன் கலர் அப்படின்னு சொன்ன உடனே, உங்க பிரெயின் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, வெறும் கிரீன மட்டும் தான் நீங்க தேடி இருப்பீங்க. மத்தத ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதே மாரி தான் லைஃப்லயும் நம்ம பிரெயின டியூன் பண்றோமோ, அதுதான் அது பிரையாரிடைஸ் பண்ணி கொண்டு போகும். இது எனக்கு வராது, இது தெரியாது, இது தப்பு அப்படின்னு நம்மள பத்தி நம்ம பேசுற குரல் நமக்கே கேட்டு பிரெயின் அதுக்கு டியூன் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் ஏற்படவே ஏற்படாது. வாரம் வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க.